ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசிகா என்னோ ஸ்ரீமதி ராமானுஜா என்னோ ஸ்ரீமன் நாராயண சன்னசத்தங்களில் அழைக்கிறோம். திருப்பாவை 14ஆம் நாள் பாசுரம். உங்கள் புழக்கடை தோட்டத்து ஆவியில் செங்கல் நீர் வாழ்ந்திருந்து ஆம்பல்வாய் கும்பிடுவான் செங்கல் பிடிப்போரே வெண்பல் தாழ்த்துவார் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போதும்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்கா எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கடு சக்கரம் ஏந்தும் திறக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். வீட்டின் பின்புறம் இருக்கும் நீர்த்தேக்கம் குட்டை, இதில் ஆம்பல் என்ற ஒரு விதமான பூ பூக்கிறது. காலை அருணோதயம். செங்கற்பொடி கூரை, பொடிக்கூரை என்றால் வானம், செங்கற்பொடி கூரை என்றால் சிவந்த வானம். அருணோதயம் நேரத்தில் அதை பார்த்தவுடன் ஆம்பல் கூம்புகிறது. அது இலை ஒரு விதமான இசையும் எழுப்புகிறது. தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போதந்தார். கோவில்களில் பகவானை எழுப்பும் சங்கு சத்தம் வட இந்தியாவில் அப்படிதான் எழுப்புகிறார்கள். அதை உணர்ந்து ஆண்டாள் சொல்கிறார், அதையும் கேட்கவில்லையோ, எங்களை முன்னாடி எழுப்பி நான் எங்களை எழுப்புவேன் என்று சொன்னேன், நீ இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாயே, அதற்காக வைக்கப்படாது. நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய். நல்ல பகவானை பாடக்கூடிய நாவுடையாய். அதனால் எழுந்திருந்து வந்து சங்கொடு சக்கரம் ஏந்தும் திறக்கையன், சங்கு ஏந்த ஒரு கை, சக்கரம் ஏந்த ஒரு கை, மீண்டும் 2 கைகள் எதற்காக? இதை தான் நாம் நம் சரண சத்சங்கத்திற்காக யோசிக்க வேண்டும். நாம் பலவீனமானவர்கள். நம்மளுடைய பலவீனமான கைகளால் அவர் திருவடியை பற்றுகிறோம். அவன் தடக்கையன் என்றால் பெரிய கைகள், பெரிய கைகளின் ஆஜானுபவம், பெரிய கைகள் என்றால் பலமான கைகள் என்று அர்த்தம். அவன் நம் பிடி உணாமல் விட்டுவிடுவோம். ஒரு முறை சரணம் சொல்லுவோம், மறுமுறை வேறு ஏதாவது யோசிப்போம். ஆனால் அவன் சரணம் பற்றி நம்மை பிடித்து கொண்டு விட்டானேயானால், பலமான கைகள், பெரிய பலமான கைகளால் பிடித்து கொண்டு விட்டானேயானால் அவன் பிடி வழுவாது என்றும் அவன் நம்மை காத்து அருள்வான். இதை தெளிவுபடுத்ததான் தடக்கையன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாள் ஆண்டாள். இதை நாம் உணர்ந்து ஸ்ரீமன் நாராயணா சரணம் என்று சொல்லி, ஆண்டாள் திருவடிகளே, ரங்கமன்னா திருவடிகளே சரணம் என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம். ஸ்ரீமன் நாராயணா சரணம்.